வணக்கம். சில சமயம் மத்தவங்க சொல்ற அட்வைஸை விட நமக்கு நாமே சொல்லிக்கிற அட்வைஸ் தான் நம்ம வாழ்க்கைய மாத்தும். இன்னைக்கு சபரி பரமசிவன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் அவருக்கு அவரே கொடுத்துக்கிற 5 பவர்ஃபுல்லான ஆலோசனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த அனாலஜி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். நாம ஏன் யூடியூப்ல ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பார்க்கறோம்? மத்தவங்க எப்படி அவங்க வீட்டை அழகா அடக்கி வைக்கிறாங்கன்னு பார்த்து நமக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒருத்தரோட செல்ஃப் அட்வைஸை கேட்கறதும் நம்ம லைஃப்க்கு சில புது வழிகளை காட்டலாம். வாங்க முதல் அட்வைஸ் என்னன்னு பார்ப்போம். முதல் அட்வைஸ் என்னன்னா, தேவையில்லாம ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றதை நிறுத்தணும். நம்மள நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு இல்லையா? சில இடங்கள்ல தேவைக்கு அதிகமா நம்மள பத்தி ஒரு பெரிய விளக்கமே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஏன் நடக்குது, அதை எப்படி நிறுத்தலாம்னு பார்க்கலாம். இங்க ஒரு சிம்பிள் உதாரணத்தை பாருங்க. உங்க ஃபோன் கொஞ்சம் பழைசா இருக்கு, மாத்தக்கூடாதா அப்படின்னு யாராவது சாதாரணமா கேட்டா நம்ம பதில் சிம்பிளா இருக்கும். ஆனா அதே விஷயத்த, என்னங்க இது ஃபோனு ரொம்ப பழைசா இருக்கே அப்படின்னு நம்ம ஈகோவை சீன்ற மாதிரி கேட்டா உடனே நம்ம ஒரு பெரிய லெக்சரே கொடுக்க ஆரம்பிச்சிடும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? சோ இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான். பிரச்சனை அவங்க கேட்ட கேள்வியில இல்ல, நம்ம ஈகோ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதுல தான் இருக்கு. நம்மள சீன்ற ஒருத்தருக்காக நம்ம நேரத்தையும் சக்தியும் செலவு பண்ணி ஏன் நாம அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்கணும்? அந்த தூண்டுதலை நாம முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த தடவை யாராவது உங்க ஈகோவை சீண்டும் போது என்ன பண்றது? இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் டெக்னிக். முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ரெண்டாவது ஒரு சின்ன புன்னகை. கடைசியா 4 வார்த்தையில ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பதில். அவ்வளவுதான், அந்த சிச்சுவேஷன் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ 2வது அட்வைஸ்க்கு வருவோம். இது நம்ம பணத்தை பத்தினது. முதலீடுகள்ல கவனமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்ப்போம். முதலீட்டுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அது என்னன்னா, கண்டினியூஸா கவனம் வேணும். நீங்க 2 வருஷம் ரொம்ப கவனமா இருந்துட்டு ஒரே ஒரு வருஷம் மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட உங்க மொத்த உழைப்பும் வீணா போயிடும். இது ஒரு மாரத்தான் மாதிரி, ஸ்பிரிண்ட் மாதிரி இல்ல. இந்த கவனம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றதுக்கு இதோ ஒரு சின்ன உதாரணம். ஜனவரி 2025ல 1 கிராம் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 7500 ரூபாய். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரே வருஷத்துல, அதாவது ஜனவரி 2026க்குள்ள அதே தங்கத்தோட விலை என்ன தெரியுமா? 14000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட டபுள். மார்க்கெட் இவ்ளோ வேகமா மாறும்போது நம்ம கவனம் ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கூட அது பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடலாம். இதுக்கு தான் தொடர்ச்சியான விழிப்புணர்வு அவசியம். பணத்தை ஹேண்டில் பண்றத பார்த்தாச்சு, இப்போ மனுஷங்களை ஹேண்டில் பண்றத பார்ப்போம். 3வது அட்வைஸ், ஒரு குரூப்ல பிரச்சனை வந்தா அதை விட்டுட்டு ஓடாதீங்க. இது நம்ம ஆஃபீஸ் டீமா இருக்கலாம், இல்ல நம்ம அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியா கூட இருக்கலாம். இத புரிஞ்சுக்க அந்த பேச்சாளர் இயற்கையிலிருந்து ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. காட்டுல விலங்குகள் சாப்பாட்டுக்காக போராடும். ஒரு மிருகம் பயந்து போய் கூட்டத்தை விட்டு தனியா ஓடுனா அதுக்கு சாப்பாடு கிடைக்காம சாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கூட்டத்தோட இருக்கிறது தான் அதுக்கு பாதுகாப்பு. இது நமக்கும் பொருந்தும். சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒருத்தர் கூட பிரச்சனைங்கிறதுக்காக மொத்த குரூப்பையும் விட்டுட்டு வெளியேறாதீங்க. அப்படி பண்ணா நீங்க தான் தனியா மாட்டிக்குவீங்க, கூட்டத்தை விட்டு ஓடுன அந்த மிருகம் மாதிரி. புத்திசாலித்தனம் என்னன்னா, அந்த ஒரு நபரை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மத்தவங்களோட குரூப்ல தொடர்ந்து இருக்கிறது தான். ஓகே, மத்தவங்க கூட எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ நமக்கும் நம்ம வேலைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பார்ப்போம். 4வது அட்வைஸ், உங்க வேலைய மதிக்க ஆரம்பிங்க. செய்யும் தொழிலே தெய்வம். இது சும்மா ஒரு பழமொழி இல்ல, இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. நமக்கு சாப்பாடு போட்டு இந்த சமூகத்துல ஒரு அடையாளத்தை கொடுக்கிற நம்ம வேலை நிஜமாவே தெய்வம் மாதிரி தான். அதை நம்ம மதிக்கணும். இதை புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் உதாரணம். உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட உண்மையான வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ யாராவது வந்து என்ன இது சீப்பான வாட்ச்னு சொன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? அதே லாஜிக் தான் நம்ம வேலைக்கும். மத்தவங்களோட விமர்சனம் நம்மள ஏன் பாதிக்குதுன்னா, நம்ம வேலை மேல நமக்கே ஒரு முழுமையான மதிப்பும் புரிதலும் இல்லாம இருக்கிறதுனால தான். அதோட மதிப்பை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டா எந்த விமர்சனமும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. சரி, அப்போ நம்ம வேலையோட மதிப்பை எப்படி உணர்றது? இதோ ஒரு பிராக்டிக்கல் பிளான். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க திறமைகள், உங்க சம்பளம், நீங்க உருவாக்குற இம்பாக்ட், இது எல்லாத்தையும் நீங்களே ஒரு முறை எடை போட்டு பாருங்க. இது உங்க மனசுல உங்க வேலையோட மதிப்பை ஆழமா பதிய வைக்கும். இப்போ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான அட்வைஸ்க்கு வந்தாச்சு. இது நம்ம நேரம் பத்தினது. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கங்கிறது பழைய அட்வைஸ் தான். ஆனா இதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. டைம் வேஸ்ட் ஆகிறத தவிர்க்க ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலையும் இந்த 3 முக்கியமான இலக்குகளை செட் பண்ணுங்க. 1 உங்க ப்ரொஃபஷனல் கோல், 2 உங்க ஃபினான்ஷியல் கோல், 3 உங்க பர்சனல் கோல். இந்த 3 கோல்ஸ் தான் இந்த வருஷத்துக்கான உங்க காம்பஸ் மாதிரி. நீங்க பண்ற எந்த ஒரு வேலையும் இதுல ஏதாவது ஒரு கோலை நோக்கி உங்களை கொண்டு போகுதா? ஆமானா அது முக்கியமான வேலை.
இல்லையா அப்போ அது உங்க நேரத்தை திருடுற ஒரு விஷயம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்மளோட பேஷன், அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த கோல்ஸ் கூட செட் ஆகலைன்னா என்ன பண்றது? இது ஒரு பெரிய ரிஸ்க்னு அந்த பேச்சாளர் சொல்றாரு. ஏன்னா உங்க நேரத்தை நீங்க எங்க முதலீடு பண்றீங்கங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சரி, இந்த 5 அட்வைஸையும் நாம இப்போ பார்த்தோம். இப்போ கேள்வி உங்களுக்கு தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க போற அந்த ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன? அதை கண்டுபிடிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.